ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் போக வேண்டியிருந்துச்சு. நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரே வேலைக்கு போன பிறகு பேங்க் போகிறதுக்கு நான் நடந்து தான் போவேன். மற்ற எந்த வேலைக்குனாலும் நடந்து தான் போவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரே லீவ் போட்டிருக்காவலாம். சரி எப்படியாச்சும் கூட்டு போயிடுவாவா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கடவுள் என்ன நினச்சாரு தெரியுமா? வண்டி ரிப்பேர் ஆகிட்டு கடைசியில் என்ன செய்ய நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நடந்தே போகணும். நடக்கணும்னு விதி இருக்கும்போது அதை யாரால் மாற்ற முடியும்னு அப்படி தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போனாலே ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்கலாம். அந்த சட்டப்படி இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டி. நைட்டி தானே 24 மணி நேரம் போட்டு சுற்றுதோம். அதனால சீக்கிரமாக நைட்டி தான் கிழியுது. ஏதாவது இந்த வம்பா போயிடுது பார்த்துக்கணுங்க. அதனால சரி நான் எப்போவும் ஒரு திக்கு கலர் தான் எடுப்பேன். ஏன்னா பாமுழுத்து நைட்டி போட்டு இருக்கிறதுக்கு அழுக்கு தெரியாமல் இருக்கணும் பற்றிலாம். அதனால் நான் எப்போவுமே நைட்டி தான் எடுப்பேன். நைட்டி தான் திக்கு கலராக தான் எடுப்பேன். அப்போ தான் அழுக்கு படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சரியாக துவைக்கலைனாலும் அழுக்கு தெரியாது பற்றிலாம். அதுவும் ஒன்று இருக்கலாம். அதனால தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாயங்காலம் இந்த ஏதாவது பண்டம் வேணும்னு சொன்னாங்களோ அதுக்கு பண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பணியாரம் சுட்டேன். இந்த பணியாரம் எதுக்கு பணியாரம் சுடணும்னு நினச்சேன் தெரியுமா? அந்த போனட்டும் வந்து பன்னீர் செஞ்சோம்லாம். அந்த பன்னீர் செஞ்ச தண்ணி இருக்கும் தெரியுமா? அந்த தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். சப்பாத்தி இல்லை ஏதாவது ஸ்வீட் செஞ்சால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன்னா அது வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அதை பார்த்து தான் பணியாரம் சுடணும் அப்படின்னு முன்னமே வந்துச்சு. பணியாரத்துக்கு வந்து கோதுமை மாவு அரிசி மாவு தான். அதோட போட்டு பணியாரம் சுட்டு சாயங்காலம் 5 மணி ஆகிட்டு பார்த்தீங்களா? அதனால என்ன பண்ணேன், இந்த குழம்பையும் சூடு பண்ணிடுவோம் கையோட. கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல நைட்டுக்கு சாப்பிடுவது கோதுமைன்னு சொல்லிட்டு குழம்பையும் சூடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பீடி வேறு 6 மணிக்கு கொடுக்கணுமா. நான் வேறு சரியாக பீடியும் முடிக்கலை. ஏன்னா பேங்க் போயிட்டு வந்தோம்ல, அதனால் பீடி வேலையும் முடிக்கலை. அதனால் இந்த பக்கம் பணியாரத்தை போட்டு அந்த பக்கம் பீடியை கெடுத்ததுன்னு சொல்லிட்டு வேலை இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் 4 கை வேணும் அப்படின்னு சொல்லுவாவல்லாம். 2 கை பத்தாதுன்னு சொல்லுவாவல்லாம். அது வந்து எனக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட தருணம்னு நான் நினைக்கிறேன். 2 கை பத்தலை. இந்த பக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கம் பணியாரம் சுடும் அந்த பக்கம் பீடி சுத்தையுமா அப்படி தான் உருண்டுக்கிட்டு தான் வந்தேன் பார்த்துக்கணுங்க. ஆனால் எல்லா வேலையுமே இந்த 6 மணிக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையாக இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம நிறுத்தி நிதானம் செஞ்சுருக்கலாம். ஆனால் டைம் கிடைக்கல. எல்லாமே 6 மணிக்குள்ளே சீக்கிரம் முடியணும். நான் இந்த 6 மணிக்குள்ளே சுட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோத்தை சாப்பிட்டுட்டு இந்த பணியாரத்தை சாப்பிட மாட்டாங்க பிள்ளைகள். அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த 6 மணிக்குள்ளே 5 மணிக்குள்ளே சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அவசரத்தில் நான் செஞ்சேன்னா அதனால தான் அப்படி பாடாப்படுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு நான் எல்லாத்துக்குமே சோறு, அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தோசை. அதனால் சோத்தை சாப்பிட்டாச்சு, தோசையும் சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. பாத்திரம் கழுவுறது மட்டும் கொஞ்சம் கிடக்காது கழுவணும். அதுக்கப்புறம் நமக்கு இஞ்சி டீ கொஞ்சம் மிச்சம் இருக்கலாம், அதை குடிச்சாச்சுன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.